என்னடா வெறும் பாடை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு 2 மூங்கி கம்பு 3 மாலை 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடுக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா. ட்வின்ஸ் ரெட்ட பெறுவீங்க. ஒண்ணு பிரிஞ்சு இன்னும் எப்படி இருக்க போறோம் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குடிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடறேன். ஆமா மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் வராத ஒருவோடு டிஃபரன்ஸ் கிடைக்கதே உண்டு சார். ஓஹோ, எஜமா மேடத்தை என்னையா பஞ்சரான வண்டி அஞ்சற்குள்ள வண்டியோட பார்ட் 2. கொட்டி மரத்தில் இடி முழக்கம், ஆட்சி வீட்டில் சேச்சி, மந்திரி மடியில் சுந்தரி. என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. 42ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன், வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜும்பலக்கடி பம்பா. நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியும். டேய், நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? எங்க தாத்தா ஐகோர் சர்ஜி. பந்தி பூ முடிச்ச சின்னக்கா, அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்தது என்ன சொல்லக்கா? ஹை, ஆத்துல காத்தடிச்சா அலையாடும் கெண்ட விளையாடும். அண்ணே, ஹை, பரசாடி லோட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்ப். ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அசோசியேட் அப்படின்னா பாட்டியா டெரர் படார் எங்க? சி 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. திஸ் வுமன் சார் பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்திர தேடுறவன் பொங்கல் தேடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? जिस देश में गंगा बाती है, हाथी मेरा साथी, जनक जनक बाइल बजे, एक तुझे क्या लिया? என்னன்னு இது? இதெல்லாம் இந்தியில கவிதை போல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டது என்று எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். முன்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் என் முடி அழகா பார்த்துட்டு எம்ஜிஆர் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பின்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் சிவாஜி கிராமமா இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா. ஓஹோ, இந்த லட்சணத்தை அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கிறியா? போற கண்ணாடிக்கல போன வாட்டி வேற மீச கோணல் வைக்கிட்டீங்க. மீச மட்டுமா கோணல், ஆளே கோணலா தான் இருக்கிற. ஏய் பண்ணாட, 10 நாள் பட்டி இருந்த மாதிரி குழம்பாங்க வெறிஞ்சோத்தி இந்த வெட்டி வெட்டியடா. நான் சாப்பிடுற லேட்டஸ்டா மாத்திட்டேன். எப்படி? ஒரு 2 லட்சம் சோத்து எடுத்து வாய்க்குல போட்டுக்கிடுவேன். ஒரு 1/2 லிட்டர் சாம்பார், 4 லிட்டர் ரசம், 200 தயிர், இதெல்லாம் வாய்க்குல ஊத்திக்கிடுவேன். ஒரு பரல் பரலுவேன், எல்லாம் செட் ஆயிரும். மருந்து மாத்திரை கிடைக்குமா? ஏன் இல்ல? தங்க பாஸ்பம் இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சு. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான்? ஏய் தாடி, என்ன கபி என்ன கபி? தில் வேண்டாம். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. அது பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க, பாறைன்னு சொன்னேன். அதுவும் நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சுட்டேன். அதுவும் நல்லா இல்ல, காதல் நுழையின் மாதிரி ஒரு பேர் சொல்லு சொன்னாங்க, நான் குச்சின்னு வச்சுட்டேன். ஏன் கடப்பாரின்னு சொல்ல வேண்டியதானே? அது காதல் நுழையாத. அப்ப வாயில் நுழையிற மாதிரி பேர் சொல்ல சொன்னா வாழைப்பழம் சொல்லுவியா? ஐயா அதுவும் சொன்னேனே. பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவான்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கே சவுக்கடி வர வேண்டியதுதான். அண்ணே, என் மூஞ்சி பாருங்க அண்ணே. ஐயோ, காலப்புலி எனக்கு அடிச்சு வச்சிரு, அடிச்சு வச்சிரு. ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்கடா. நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்குடா. அடிச்சு போடா. நீங்க தான் ராமசாமியா? பாடன் பாடன்.
சத்திய சோதனை. சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார் டேய் டேய் பையா, உனக்கு தான் உடம்பு வளையாதே. 8 இட்லிக்கு 80 இட்லி திங்கிற. இங்க வா. என்ன கண்ணு சிகப்பா இருக்கு, வாழைக்காய்க்கு புகையடிச்ச மாதிரி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதானே கண்டினியூ சொல்லு. பூ புய் பூ புய் 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 புய். இது உய்யா பூ. இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? ஸ்டெப் கட்டிங் தான். எப்பனா எப்படி கொத்த சொல்றியா? அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிரு. பார், நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத. அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க. டேய் இந்திர மேல படங்க படா வாடா. மண்ணில எங்கட வெட்டுறது? மாமா உங்களை பத்தாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஜாக்சன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல 1 டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்டேன். அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னேன்ட்டு கமனிரா. ஏமாண்டி என்னடா இது பேசம்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசணும். இப்ப நான் சாதாரண இல்ல. கமாண்டோ. என்ன போட்டா பக்கறன்னு சொல்றீங்க? தெளிவா சொல்றா. நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன். எது சிரச்சிட்டு வந்துட்டியா? டெரரிஸ்ட்னா தமிழ்ல தீவிரவாதி அர்த்தம். ஏன் யூனிஃபார்ம் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது யூனிஃபார்மா? சூட்கேஸ் கூட இந்த துணியில உரதச்சு போடுவாங்க. இது உன் யூனிஃபார்மா? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிரு. போடா. இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ. உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இத முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். என்னடா ஸ்டைல்? மியா குச்சி தீ குச்சி ஸ்டைல். இப்படியே போனா இவங்க வீட்டுக்குள்ள விடுவாங்களா? சரி கூடுறா. அதுல முடியாது. டேய் இப்படியே போனா தெருவுல நாயெல்லாம் துரத்து இது ஏன் ஸ்டைல்? இப்ப என்ன நடந்து போச்சு அண்ணே? வேண்டாம் அண்ணே, இந்த முடிவுக்கு வராதீங்க அண்ணே. இந்த உலகத்துல நீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும். அதை நான் பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சினைதம் ஆயிட்டோம். என்னை விட்டு பிரியலாமா அண்ணா? போய் ஒரு பொம்பளைக்காக தூக்க மாட்டேங்கிறீங்களே, நாளை சரித்திரம் என்ன சொல்லும்? ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கல மாட்டினாங்க, அது சரித்திரம். போனா போகுது, விட்டுருங்க அண்ணே. இவ இல்லாட்ட இன்னும் ஒருத்தி. அண்ணே தம்பி சொல்ற கேளுங்க அண்ணே. பாயா அடே நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கலாம், நான் ஒரு நார்த் இந்தியன். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நார்த் இந்தியன் சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். இந்த இடம் தான் தெரியலீங்க ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. ஐயோ 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? எங்கேயோ கொளுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்மு நாட்டி பையன் நீ. உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய் 30 ரூபாடா. 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. டேய் அடுப்படியில தேங்காய் மூடிய களவாண்டு திங்கிற பையன் நீ. பெரிய மனுஷனுக்கு போற இடத்துக்குலாம் என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது? இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷனை ஏத்துக்குவானாடி? ஏய் சொல்றாங்க உட்கார்ட்ட. உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயா உங்களுக்கெல்லாம் இதயமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூச்சிய பாருங்க ஐயா.
ஹோட்டல்ல வடை சுடுற சட்டி மாதிரியே இருக்கு. உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம்.